வணக்கம் TechApps Tamil யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மொபைல் பற்றி கிடையாதுங்க. மொபைலோட கேசிங் பற்றி. நீங்கள் ஒரு மொபைல் வாங்குறீங்க அப்படின்னா என்ன மாதிரி கேசிங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கலாம், என்ன மாதிரி கேசிங் எல்லாம் வந்து நம்ம மொபைலை கரெக்டாக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் 3 டைப் ஆஃப் கேஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பிளாஸ்டிக் பெல்ட்டு, பின்னாடி உங்களுக்கு டச்டு கிளாஸ் கொடுக்காட்டியும் இது ஒரு பிளாஸ்டிக் கேஸ். ஸோ இது ஆக்சுவலாக உங்களுக்கு சிலிக்கா கேஸ், நார்மலாக வரக்கூடிய அந்த கேஸ். ஸோ இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கக்கூடிய சிலிக்கா கேஸ், டிசைனிங்கோடு வரக்கூடியது. இது மூணுத்தில் எதை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம். இது மொபைல்லே வச்சு கொடுக்குற அந்த கேசிங். ஸோ இன்றைக்கி நான் என்னோடய Redmi 7 பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே மேஜராக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம், இப்போ நான் வச்சு காமிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஒரு சில அச்சுகள் வந்து இருக்குது. அதாவது ஒரு சிலது வந்து அந்த தழும்புகள் மாதிரி இருக்குது பாருங்கள், அது வந்து பிரிண்ட் ஆகிருக்கு பின்னாடி பேக்கில் பார்க்கலாம். இது எப்படி பிரிண்ட் ஆச்சு? ஆக்சுவலாக நான் மொபைல் வந்து யூஸ் பண்ணும்போது நான் வந்து கேசிங் போடாமல் வந்து நான் ஒரு நாள் கூட யூஸ் பண்ணல. அப்புறம் எப்படி இந்த மாதிரி ரிசல்ட் வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். நல்லா பாருங்கள். இதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இதே வீடியோவிலே சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் மொபைலை பக்கத்தில் வச்சுருவோம். ஸோ மெயின் இந்த மாதிரி கேசிங்கை நீங்கள் போடுறத வந்து தவிர்த்துருங்க. இங்கே பாருங்கள், சைடில் தெரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில அழுக்குகள் வந்து ஒட்டிக்கும். இந்த அழுக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக நம்மளோட மொபைலில் அந்த அச்சுகள்லாம் வந்து பதிச்சிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கேசஸை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னு நான் இதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். பிளாஸ்டிக் கேசஸ் கண்டிப்பாக அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணவே கூடாது. அப்போ தான் உங்கள் மொபைல் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இந்த கேசிங் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதனால் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே வந்து வரப்போகிறது கிடையாது. ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி அச்சுகள் எதுவுமே வந்து வரப்போகிறது கிடையாது. பட் இது உங்களோட மொபைலை வந்து கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் ஸ்க்ராச்சஸ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள். ஸோ இது வேஸ்ட். ஸோ அடுத்தபடியாக இந்த கேசிங் நீங்கள் தாராளமாக போடலாம். கொஞ்சம் வந்து ஹெவியாகவும் இருக்கும், கீழே போடும்போதும் ஓரளவுக்கு வந்து தாங்கும். ஸோ நல்லாயிருக்கும். பிரிண்டட் கேஸ் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி கேஸஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கிறது பெட்டராக வந்து இருக்கும். ஸோ இந்த 2 கேஸ் இது வந்து வச்சு வர்றது. ஸோ இது நீங்கள் போய் வாங்க போகிறது கிடையாது. அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி லோ குவாலிட்டி சிலிக்கா கேஸ் வந்து வாங்காதீங்க. இது வந்து நீங்கள் உங்களோட ஸ்க்ராட்ச் மட்டும் வந்து எனக்கு வரக்கூடாது, ஸ்க்ராட்ச்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் இல்லை, எனக்கு வந்து ஸ்க்ராட்ச் மட்டும் இல்லை, கீழே போடும்போதும் எனக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸ் தான் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி வந்து இருக்கும். ஸோ ஓகே, இதுதான் கேஸ் வந்து எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ நீங்கள் மொபைல் வாங்கினோன்னே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வாங்கினோன்னே நீங்கள் உங்கள் மொபைலை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் நான் சொல்ல வெப்சைட்டுக்கு வந்து போய் பாருங்கள். கெட்ஜெட் ஷீல்ட் அப்படிங்கிற அந்த வெப்சைட், கெட்ஜெட் ஷீல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வெப்சைட் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அந்த லிங்க்கில் போனீங்க அப்படின்னா 360 டிகிரி, அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு, அது எல்லாத்துக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கும். இந்த ஸ்க்ராட்ச் கார்டோட ஸ்பெஷாலிட்டி, இந்த ஸ்க்ராட்ச் கார்டில் உள்ள ஸ்க்ராட்ச் வந்து உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாது. இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நீங்கள் இப்படி போட்டு தேய்க்கிறீங்க அப்படின்னா கூட ஸ்க்ராட்ச் ஆகாது. அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன், நல்லா இருக்குது ப்ரொடெக்ஷன். பட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 600 rupees உங்களோட மொபைலுக்கு வந்து ஆகும். ஸோ எந்த ஒரு மொபைல் வச்சுருந்தாலும் 500 to 600 வந்து ஆகும். இது வந்து ப்ரைஸ் ஓகே அப்படின்னா இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஒட்ட பாருங்கள். ஃப்ரண்ட்டு பேக் சைட் ஸ்க்ராட்ச் கார்டு இருக்குது. ஃப்ரண்ட்டு பேக் வந்து ஸ்க்ராட்ச் கார்டு போட்டு ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் போட்டு யூஸ் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் விஷயம். கேஸ் போடாமல் தயவு செஞ்சு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கேஸ் போடாமல் யூஸ் பண்ணும்போது சைட்லாம் வந்து செம்மையாக அடி வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். ஃப்ரண்ட் டெம்பர்ட் கிளாஸ் வந்து இப்போதைக்கு வந்து அவசியம் கிடையாது. ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இங்கே உங்களுக்கு Gorilla Glass 5 வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா மொபைல் இப்போ வர முக்கால்வாசி மொபைலில் உங்களுக்கு இது இருக்குது. Gorilla Glass 5, 3 ஏதாவது ஒன்று வந்து கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அது உங்களுக்கு செம்மையாக வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறது. ஸ்க்ராச்சஸ்லேருந்து எல்லாத்துலேருந்தும் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறது. இப்போ வர ரியல்மி மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பேக் சைட்லேயுமே வந்து கிளாஸ் கொடுக்குறாங்க. அதுவும் சாஃபியர் கிளாஸ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அது செம்ம ப்ரொடெக்ஷன். பட் இருந்தாலும் ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டிக்கிறது நல்லது. ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களோட மொபைலில் வந்து ஸ்க்ராட்ச் ஆகலேருந்து கண்டிப்பாக வந்து தடுக்கும். ஸோ ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இது எனக்கும் ஒரு கேள்வி இருந்துச்சு, என்ன பண்ணலாம், பேஸ்ட்டை போட்டு தேய்க்கலாமா? இதெல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. உங்களோட மொபைல் மேலே தண்ணி வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க.
இதுக்கு பெஸ்ட்டு சொல்யூஷன் நம்ம காருக்கு போடுவோம் இல்லையா பாலிஷ், அந்த மாதிரி வேக்சிங் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம காருக்கு போடுறோம், அதே மாதிரி வந்து வேக்சிங் வந்து இந்த மொபைலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஓரளவு வந்து தப்பிக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. பட் ரொம்ப நாள் கழித்து பதிஞ்சிச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேறு வழியே இல்லை. ஸோ இல்லை எனக்கு அந்த பாலிஷ்லாம் வேணாம், ஈஸியாக வந்து நான் வந்து இதை க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு மைக்ரோஃபைபர் கிளாத், அதாவது இந்த கிளாத் இதுதான் வந்து மைக்ரோஃபைபர் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கார் துடைக்கிறதுக்கு அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளாத்தில் உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கிளாத்தில் நீங்கள் எவ்வளோ போட்டு உங்களோட மொபைலில் தேய்ச்சாலும் ஸ்க்ராட்ச் ஆகாது. மொபைல் இல்லை எந்த ஒரு பொருளையும் இந்த கிளாத்தில் வந்து துடைச்சிங்க அப்படின்னா ஸ்க்ராட்ச் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த கிளாத் வந்து ஸ்பெஷல். இதுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாக வரும். இப்போ அமேசானில் வந்து இது அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 5 வந்து உங்களுக்கு 229 rupees இப்போ அவைலபிளாக இருக்குது. இது வாங்கினா நீங்கள் தாராளமாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லாயிருக்கும், எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இல்லாமல் நல்லா வந்து க்ளீன் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த கிளாத். ஸோ இந்த கிளாத்தை வச்சு கூட நீங்கள் ரெகுலராக க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி அச்சுகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மொபைல் விடுபடும். ஸோ மோஸ்ட்லி இந்த கேஸை வந்து தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ, கேசிங் என்ன மாதிரி போடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப ஷார்ட்டான வீடியோ, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அடுத்த வாரத்துலேருந்து 2 வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவும் வந்து இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் உங்களே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.